இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். உங்களுக்கும் காட்டுறேன். செய்யலாமா? ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை மாதிரி ஊற வச்சுடுங்க. ஒரு 100 கிராமுக்கு அரை பூ தான் வந்து இந்த மாதிரி அரிஞ்சு பொடியாக அரிஞ்சு அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு 2 மணி நேரம் இந்த ஊறி இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. வாழைப்பூ வந்து ஒரு அரை வாழைப்பூ தான் வந்து இது மாதிரி பொடியாக அரிஞ்சு அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். பானையில் வச்சு நம்ம வாழைப்பூ நல்லா அலசி சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுக்குங்க. கூட இந்த வாழைப்பூக்கு மட்டும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்குங்க. இந்த தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இதை அப்படியே வதக்குவோம். இதை வந்து நம்ம உப்பு போட்டு வடை பதத்துக்கு நொரன்னு அரைச்சின்னு வந்துடுவோம். பாருங்கள், ஒரு நிமிஷம் சும்மா ஒரு 2 வதக்குனா போதும். வாழைப்பூவுக்கு உப்பு போட்டுட்டோம். இதுக்கு மட்டும் உப்பு போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கடலைப்பருப்பு விட்டா மாதிரி வடைக்கு அரைச்சிக்குங்க. சின்னதாக 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு பிச்சு அப்படி சின்னதாக வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சோம்பு 3 நசுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. காரத்துக்கு கார மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து தனியாக தான் எப்பயுமே வடைக்கு வந்து நம்ம இப்படி நசிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு கூட போட்டிங்கன்னா அப்படியே கருத்துரும் எண்ணெயில் போட்டால். அதனால் இதை போட்டு பிசிச்சுக்குங்க. வச்சுருந்தேன் தெரியுங்களா, அதை அப்படியே போட்டுக்குங்க. போட்டு எல்லாத்தையும் போட்டு பிசிச்சுக்குவோம். பாருங்கள், எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி வடை தட்டும் போது எப்பயுமே நீங்கள் வடை தட்டும் போது பெரிய விஷயம் நினச்சிக்காதீங்க. இந்த பாருங்கள், இப்படி தான். இந்த பாரு, இந்த மாதிரி எடுத்துக்கங்க. நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டிக்குவோம். பாருங்க, வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் வந்து 100 கிராம் பருப்பு தான் போட்டேன். இந்த பாருங்க, 20 வடை கிட்ட வந்திருக்கணும். நம்ம ரோட்டு கடையில் சுடுவாங்கல்ல அந்த சைஸ் மாதிரி தான் போட்டிருக்கிறேன். மொறு பண்ணு சூப்பரான இது. நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பூ சேர்த்துக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதில் வாழைப்பூ கலந்ததே தெரியல பாருங்க. மொறுந்து பாருங்க, மொறு பாருங்க, அருமையாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்றதுனே தெரியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். 100 பருப்பில் 20 வடை வந்துக்குது பாருங்க. பாய்.